ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் ப்ரோக்ராம்னு ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம், பூனேன்னு 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 36 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட கீழேயும் இருக்கக்கூடாது, இதை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எம்டெக், எம்இ, பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்டெக், எம்இ, பிஹெச்டி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதுவும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருந்தது, இந்த ஜாபுக்கு ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அல்லது இந்த கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் க்ரியேட் ப்ரொஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு இது எல்லாமே கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ண இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் லாகின்ல என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.